பிரைஸ் த லோர்ட் ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 ஜூலை மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya. சோத்திரம் சோத்திரம். நேற்று முழுவதும் நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைகளை நினைத்து பாருங்கள். எவ்வளோ அற்புதமான விதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தினது அதை நினைத்து கொண்டு கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திரம், நன்றியோட சோத்திரம். நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்து ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காகவும் கர்த்தரைய துதியுங்கள். நிம்மதியோட தூங்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ததையே நினைத்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திர ஆண்டவரே, நன்றியோட சோத்திரம். ஆரோக்கியமாக பலத்தோடு இன்று காலை வேளையில் எங்களை எழுப்பின உம்முடைய கிருபைக்காகவும் நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோட சோத்திரம். இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக கர்த்தர் நம்மளை வெற்றி சிறக்கப்படி நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துங்கள். கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தருடைய கிருபைக்காக கர்த்தரையை துதியுங்கள். ஆரோக்கியமாக நடத்துகிற கர்த்தருடைய கிருபைக்காக கர்த்தரையை துதியுங்கள். நன்றியோட சோத்திரம். ஹalleluya. சோத்திர ஆண்டவரே, கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். இன்று காலைகளில் கர்த்தர் நம்மளை அற்புதமாக நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக அதை நினைத்து கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபையோ இன்றும் என்றேக்கும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரையே துதியுங்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திர ஆண்டவரே, நம் கர்த்தரை ஆராதிப்போமா. நமக்காக அற்புதங்களை செய்கிற தேவனை நாம் துதிப்போமா. நம்மளை நடத்துகிற கர்த்தருடைய கிருபைக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நம்மை ஆரோக்கியமாக நம்மளை பாதுகாக்கிற கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா. ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் தந்து நமக்காக பேசுகிற, நமக்காக வழிகளை ஆயத்தப்படுத்துகிற, நமக்கு முன்பாக கடந்து போய் வழிகளை ஆமேன் ஹalleluya ஒருக்கிற கர்த்தருடைய கிருபைகளை நினைத்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திர ஆண்டவரே, நன்றியோட சோத்திரம். சங்கீதம் 65 சங்கீதம் 1 வசனம். தேவனே, சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. அவன் பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். 4 வசனம். உம்முடைய பிராகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். நாம் சேர்ந்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஒரு மனமாய் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உண்மையுள்ளவர், மாறாதவர். ஹalleluya. ஆமென். கர்த்தாவே, எங்களை வழி நடத்துகிறவர். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தூக்கி கர்த்தரை துதிங்கள். ஆண்டவரே, எங்கள் மேல் வைத்திருக்கிற உம்முடைய கிருபைக்கும் இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று காலை வேளையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், எந்த இடத்தில் இருந்து கேட்டாலும் இப்போதே அவர் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே அவர் தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் ஊற்றுதல் ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும். அப்பா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நோய்களால் பாரப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும். ஆண்டவரே, பரிபூர்ண சுகத்தை ஆமென் பெற்றுக்கொள்ளட்டும். முட்டுவலி இப்போதே குணமாகட்டும். அப்பா, அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும். அற்புத சுகம் உண்டாகட்டும். எந்த பலவீனமாயிருந்தாலும், எந்த காரணத்தால் அது வந்ததானாலும் இப்போதே நாங்கள் அதை கடிந்து கொள்கிறோம். விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா, ராத்திரியில் தூங்க முடியாமல் பாரப்படுகிறவர்கள், ரொம்ப வலிக்கிற அனுபவம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். இன்றிலிருந்து நிம்மதியோட தூங்க கர்த்தர் கிருபையை செய்யும். ஆண்டவரே, அவன் சரீரத்தில் வந்திருக்கிற கர்த்தாவே புண்ணுகள் இன்னும் குணமாகாமல் இருக்கிறது. இப்போதே குணமாகட்டும். இப்போதே குணமாகட்டும். சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இப்போதே புண்ணுகள் குணமாகட்டும். அப்பா, பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோட சோத்திரப்பா. வேலை இல்லாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, வேலை கிடைக்கட்டும், வழி திறக்கப்படட்டும், பண பிரச்சனைகள் மாறட்டும், கடன் பாரங்கள் நீங்கட்டும்,
புது வாசல்கள் திறக்கப்படட்டும். ஆமென். லோன் கட்டணம், பணம் திரும்பி கொடுக்கணும், ஆனால் அதுக்காக எந்த வழியும் காணாமல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே வழி திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த லோன் திரும்பி அடைக்க கத்த தேவையான வழிகளை திறந்து கொடுத்தாட்டே, வாசல்களை திறந்தாட்டே. அப்பா ஸ்தோத்திரம். படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. அவர் படிக்கிற காலேஜில், அந்த இன்ஸ்டிடியூட்டில் அவர் ஆசீர்வதிக்கப்படட்டும். நம்முடைய பிரசன்னம் அவரோடு கூட இருப்பதாக ஆண்டவரே வெற்றியை பெற்றுக்கொள்ளட்டும். அற்புதமா தேவன் ஆண்டவரை நிறைய அவரை நடத்துவீராக. அப்பா ஸ்தோத்திரம். நம்முடைய ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். ஆமென். பலனே கத்த கொடுக்கும்படியாக அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. நிறைய அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென். மறுபடியும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்று ராத்திரி நடக்கிற மீட்டிங்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கதவை ஆமென் பிளஸ் பண்ணி ஜெபிக்கிற ஆண்டவர். ஸ்பெஷல் கிரேஸ் வெளிப்படட்டும். அற்புதமா மாற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் உங்களை அபரிமிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே ஆமென். கவனிங்கள். இன்று ராத்திரியில் 9:30 மணிக்கு நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு. கரெக்டான நேரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஜூமிலும் யூடியூபிலும் ஆமென் லைவ் கிடைக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அனைவரையும் அன்புடன் அழைத்துக் கொள்கிறோம். அந்த மீட்டிங்கில் கரெக்டான நேரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். யாக்கோபு 4:7 நாம் வாசிப்போம். ஆகையால் ஆமென் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். 2 சிம்பிளான காரியங்களே ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் இந்த இடத்திலே சொல்லி இருக்கிறது. 2 காரியங்கள். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். எப்படி? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகியால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் நம்ம சரீரத்தை கர்த்தருடைய ஆமென் ஹல்லேலூயா கிருபைக்கும் கர்த்தருடைய வசனத்துக்கும் நாமே ஆமென் கீழ்ப்பட வைத்து நம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஆகியால் தேவனுக்கு கீழ்ப்படுத்துறீங்கள். அது என்ன? அதுக்கு அர்த்தம் ஹல்லேலூயா கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுகிறது? கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி தான் ஆமென் தேவ வசனத்துக்கும் கர்த்தர் சொல்லி இருக்கிற காரியங்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அதுக்கு ஏற்றதான ரீதிகளில் நீங்கள் நடக்க வேண்டும். வசனம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதே நீங்கள் ரிசீவ் பண்ணி அதில் என்ன சொல்லி இருக்கிறோ அதன்படி நீங்கள் நடக்கிறது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது. அடுத்தது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதுக்கு என்ன? ஆமென் ஹல்லேலூயா. எப்படி பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறது? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிராக நீங்கள் பேசணும். பிசாசுக்கு எதிராக நீங்கள் கிரியைகளை செய்யணும். ஆமென் ஹல்லேலூயா. நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பிசிக்கல் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நம்முடைய மாம்சத்துக்குரியதாக இருக்கிற ரீதியில் நம்ம அதோட எதிர்த்து நிற்கிறது. ஸ்பிரிச்சுவலி நாம் அதுக்கு எதிராக நிற்கணும். காரணம் நமக்காக வருகிறது ஸ்பிரிச்சுவல் அட்டாக்கு தான். அதனாலே நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அதற்கு எதிராக நீங்கள் நீக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் சரீரம் உதாரணமாக சொன்னால் உங்கள் சரீரத்துக்கு ஒரு பலவீனம் வரும்போது பிசாசு அந்த சரீரத்தில் பலவீனத்தை இட்டு உங்களை போராடும் போது நீங்கள் என்ன சொல்லலாம்? ஆவியிலே நிறைந்து நீங்கள் சொல்லணும், நம் ஆமென் ஹல்லேலூயா மரித்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. நான் இந்த அவன் பலவீனத்தில் இருந்து விடுதலையாகும், நான் ஆரோக்கியத்தோடு இருந்து உயிர் பிழைப்பேன், கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்யும் என்று சொல்லி நீங்கள் அதற்கு எதிராக அந்த வியாதிக்கு எதிராக தேவ வசனத்தை சொல்லி அதுக்கு எதிர்த்தான் நிற்கணும். பலப்போது எப்படி ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம ரொம்ப அழுவாங்க. அவன் பல இடத்துல போய் பேசுவாங்க, பல இடத்துல இருந்து போய் உதவி கேட்பாங்க. அப்படி ஐயோ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப கதறி அழுதுகிட்டே இருப்பான். ஆனால் நீங்கள் அப்படியே செய்யாமல் நீங்கள் என்ன செய்யணும்? அந்த ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கு எதிரே விசுவாசத்தோடு நீங்கள் எதிர்த்து நின்று அதுக்கு எதிராக பேசி கர்த்தருடைய வசனத்தை பேசி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இதுமே வெற்றி எடுக்கிறேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பிரச்சனைகளை நீங்கள் கடிந்து கொண்டு அதை அதம் பண்ணி நீங்கள் ஜெபிக்கும் போது அதுதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. லூக்கா ஆமென் ஹல்லேலூயா 10:19 வசனத்தை வாசிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களையே சேதப்படுத்த மாட்டாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்கள். ஹல்லேலூயா. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. இந்த அதிகாரத்தை புரிந்து கொண்டு அந்த போராட்டங்களுக்கு எதிரே ஆமென் ஹல்லேலூயா
அந்த மந்திர தந்திரங்களுக்கு எதிரே பிசாசுடைய கிரியைகளுக்கு எதிரே நீங்கள் அதிகாரத்தோடு நீங்கள் அதை கடிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதை மெதிக்கவும் அதை மேற்கொள்ளவும் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கு. ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்றது நீங்கள் விசுவாசத்தோட அறிக்கையிட வேண்டும். இதை என்ன சேதப்படுத்த மாட்டாது, நான் இதிலிருந்து வெளியில் வரும், இப்படியே நீங்க சொல்லணும். ஹல்லேலூயா. பிசாசு ஒரு போராட்டத்தை கொண்டு வரும்போது, பாவம் உங்க முன்பாக வரும்போது அந்த பாவத்தோடு நீங்கள் எதிர்த்து நிற்கணும். யோசேப்பு எப்படி அதோடு எதிர்த்து நின்றது போல, யோசேப்பு போல அந்த ஆமென் டெம்ப்டேஷன்ல இருந்த ஆமென் யோசேப்பு ஓடி ஒளித்தது போல, ஓடி போனது போல, அதை விட்டு ஓடினது போல நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பாவம் உங்களுக்கு எதிராக வரும்போது, பாவத்தோட அந்த டெம்ப்டேஷன் வரும்போது, பிசாசு உங்கள் பாவங்களாலே சோதிக்கும் போது, அந்த மாம்சத்துக்குரிய இச்சைகளினாலே ஆமென் உலகத்தின் இச்சைகளினாலே உங்களை பக்கத்தில் வரும்போது நீங்கள் அதை விட்டு நீங்க விலகி ஓட வேண்டியது. நான் இதை செய்ய மாட்டேன் ஆமென், அதோடு எதிர்த்து நில்லுங்கள். அப்போது பிசாசு உங்களை விட்டும் ஓடி போயிடுவா. ஹல்லேலூயா. ஆமென். தினமும் நீங்கள் ஜெபிக்கணும், தினமும் வசனத்தை தியானிக்கணும். பரிசுத்தாவியினுடைய உதவிக்காக ஆமென் தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்போது கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுப்பான். ஆமென். அதுக்கப்புறம் நீங்கள் வசனத்தில் நிறைந்து வாழணும். ஆமென். உங்களுடைய ஹிருதயத்துக்குள்ளே அந்த வசனத்தை நிரப்பி வைக்க வேண்டும். பிசாசுடைய எல்லா தந்திரங்களையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதோடு எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. ஆமென். சில போது பயம் கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆமென். சில ஆமென் நின்றைகள் வரும். அப்போது சில டெம்ப்டேஷன்ஸ் வரும். இதை எல்லாத்தையும் நீங்கள் எதிர்த்து நின்று அது மேல் அதை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். பிசாசோட ஆமென் பல ஆமென் காரியங்கள், பிசாசனுடைய கிரியைகள், சாத்தானுடைய கிரியைகள் எந்த இடத்தில் அதிகமாக இருக்கிறது ஆமென் அந்த இடத்துக்கு நீங்க போகக்கூடாது. அந்த 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 அப்படி ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலை வந்தாலே அதை விட்டு நீங்க விலகி ஓடணும். ஓட வேண்டியதா இருந்து ஓடுங்க, அங்கே நிற்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு அப்படித்தானே செஞ்சது. நீங்க ஓடுங்க, அந்த இடத்துல நிற்காம ஆமென் ஹல்லேலூயா அப்படியே நீங்க விலகி ஓடுங்கள். கர்த்தர் உங்களே ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் உங்களே ஆமென் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லணும் ஹல்லேலூயா. எந்த ஒரு ஆமென் பலவீனம் வரும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அந்த வசனத்தை அறிக்கையிடணும். ஆமென். யாருக்காவது அது இருந்தீங்கன்னா நீங்கள் அவர் மேல் கரம் வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது சுகத்தை கட்டளையிடுகிறேன்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஜெபம் பண்ணணும். அப்போது கர்த்தர் அற்புதங்களை செய்யும். இன்னும் ஏதாவது பிரச்சனை அதிகமாக இருக்குதுங்களா? ஏதாவது உண்மையாக இருக்க நல்ல ஒரு நண்பர், நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆமென் ஒரு ஃப்ரெண்டு இருந்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த காரியத்தை சொல்லி அவர் கூட இந்த காரியத்தை ஷேர் பண்ணிட்டு அவருடைய ஆமென் ஜெபத்தை கூட நீங்கள் உதவியை கேட்டுக்கொள்ளுங்கள். ஆமென் 2 பேர் சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படியே ஆமென் பிசாசோட எல்லா கிரியைகளுக்கும் சாத்தானுடைய கிரியைகளுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில மணலைப் போலவும் கர்த்தர் நம்மளை பெருகவே பெருக்க பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.